கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் சில வேத வசனங்களை வாசித்து தியானிக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் வாசிப்போம். உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரையிலுமாக நான் வாசித்து தியானிக்கலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4. இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டமும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். பாகால் பேயோர் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பேயோரை பின்பற்றின மனிதரையெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். ஆமென். இந்த அருமையான வேத வசனமானது இஸ்ரவேல் தேசத்து மக்களுக்கு தேவன் சொன்ன சத்தியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, 430 வருடங்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள். தேவனை நோக்கி முறையிட்ட போது தேவன் அவர்கள் மீது கிருபை கூர்ந்து மோசேயை எழுப்பி அவர்களை விடுதலையாக்க செய்து மோசேயின் மூலமாக அவர்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கானானுக்குள்ளே பிரவேசிக்க செய்கிறார். பிரியமானவர்களே, அப்படி பிரவேசிக்க செய்கிற தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படியாக யோசுவாவிடத்தில் சொல்லப்படுகிறது. அதற்காக இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் நடந்து வருகிறது. இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு மிகப்பெரிதான ஒரு கட்டளைகளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்? தேவன் உங்களை விடுதலையாக்கி தாம் கொடுக்க போகிற அந்த நல்ல தேசத்திலே பிரவேசித்து தேவநாம மகிமைக்கென்று சாட்சிகளாக வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்தார். அந்த கிருபையினாலே பிரவேசிக்கப்பட்ட இந்த ஜனங்கள் எல்லாரும் எகிப்திலிருந்து கிளம்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள் சொல்லி. ஆனால் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது 6 லட்சம் பேர் இருந்தார்கள். இடைப்பட்ட காலங்களிலே அவர்கள் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டு அங்கே அநேகர் மரித்து போனதை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் சொன்ன வார்த்தைகளிலிருந்து மீறுவதற்கு அநேகர் துணிந்து நின்றார்கள். ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் வாழ்ந்த ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசித்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்களுக்கு சுதந்திரிப்பதற்காக கொடுக்கப்படுகிற தேசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் கொடுக்கிற நீதி நியாயங்களை சரியாக கைக்கொள்ள வேண்டும். அவைகளிலே வலதுபுறமோ இடதுபுறமோ சாயக்கூடாது. மேலும் தேவன் கொடுத்த சட்டங்களை மீறவும் கூடாது. பிரியமானவர்களே, இதே நிலைமைதான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடியதான நமக்கும் கூட. நம்மையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். நமக்கென்று கானான் தேசத்தை தேவன் வைத்திருக்கிறார், பரலோக கானானை. ஆக பரலோக கானானுக்குள்ளாக பிரவேசிக்க போகிற நாமும் கூட இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சட்டங்களைப் போல நாமும் தேவனுக்கு பயந்து உண்மையும் உத்தமத்தோடு வாழ வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற நாமும் கூட தேவன் கொடுத்த சட்டங்களை கைக்கொண்டு தேவன் கொடுத்த நியமங்களை கைக்கொண்டு அவைகளை மீறாதபடிக்கு அவைகளுக்கு கீழ்ப்படிந்து அதற்கு உண்மையாய் வாழும் பட்சத்தில் பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை நாம் பெறக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம் என்பதிலே சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது தொடர்ந்து இந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது, அநேக ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியிலே வருகிறார்கள், கானானுக்கு பிரயாணப்படுகிறார்கள். ஆனால் இடைப்பட்ட காலங்களிலே பேயோரின் பின்பற்றின ஜனங்களாக, அவைகளுக்கு செவி கொடுக்கிற ஜனங்களாக, அவைகளை ஆராதிக்கிற ஜனங்களாக காணப்பட்டார்கள். ஆகவே தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் இறங்கினது. அங்கே அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். தேவன் அந்த எரிச்சலுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிற போல இவர்கள் மீது தேவன் எரிச்சல் கொண்டு அழிக்கும்படி செய்தார்.
இப்பொழுது இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமும் கூட தேவனை கோபப்படுத்தாமல், தேவனுக்கு எந்த விதத்திலும் அவரை காயப்படுத்தாமல், கஷ்டப்படுத்தாமல், அவர் கொடுத்திருக்க சட்டங்களை கைக்கொண்டு, நீதி நியாயங்களை கைக்கொண்டு, உண்மையும் உத்தமத்தோடு வாழ்ந்து, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இலக்கை அடைவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். மாத்திரமல்ல, இவர்களைப் போல நாம் பாவம் செய்யாதபடிக்கு, இவர்களைப் போல வேதத்திலிருந்து ஒன்றை கூட்டியோ குறைச்சோ செய்யாதபடிக்கு, கர்த்தர் எதற்காக வேதத்தை நமக்கு கொடுத்தாரோ அதை உண்மையும் உத்தமத்தோடு கடைபிடித்து, நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சத்தியத்தின்படி போதித்து, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே இப்படிப்பட்ட சிந்தையோடு, இப்படிப்பட்ட வேத சட்டத்தோடு கூட நாம் கைக்கொள்ளுவோம், அவைகளுக்கு கீழ்ப்படிவோம், அவைகளை மாத்திரம் நாம் ஜனங்களுக்கு போதிப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து, தேவன் கொடுத்திருக்க பரலோகத்தை நாம் அடைவோம். தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமேன்.